Hi friends, இன்னைக்கு ஒரு அழகான வார்த்தை serendipity. Serendipity அப்படினா சைடுல டிஸ்ப்ளே ஆகும் ஸ்பெல்லிங் எங்கயாவது பாத்துக்கோங்க. Serendipityனா luck மாதிரி சொல்லலாம். இது ஒரு சின்ன ஸ்டோரி மாதிரி சொல்றேன் பாத்துக்கோங்களே. நீங்க வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கீங்கன்னு வெச்சுக்கோங்க. நீங்க இப்போ SSC ரயில்வேக்கு படிச்சிட்டு இருக்கீங்க. உங்க வீட்ல என்ன சொல்றாங்க? நீ ஏன் வந்து TNPSC வந்து போட்டு பார்க்க கூடாது. ஆனா நீ வந்து TNPSC ப்ரிப்பேர் பண்ணல. நீ என்ன சொல்ற? அப்பா இப்போலாம் சிலபஸ்லாம் கொஞ்சம் ரொம்ப டிஃபர் ஆயிருச்சு. ஸோ எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கும் அதனுடைய சிலபஸ் படித்தா தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வீட்டில் வந்து சரி பரவாயில்ல போட்டு தான் பாரு உனக்கு தெரிஞ்சதை எழுதியா அப்படின்னு வீட்டில் சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணுற? சரி வீட்டில் தான் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் போட்டுடுற. ஒரு 10 நாள் உட்காந்து எதாவது புரட்டி பார்க்குறேன் அதுக்கு ரிலேட்டடாக பார்த்துட்டு நீ எக்ஸாம் எழுதிட்டு வர உனக்கு ப்ரிலிம்ஸ் வந்து கிளியராக முடிஞ்சிருது. இதை வந்து லக் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் அந்த செரெண்டிபிட்டி. அதாவது உனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அது நீ வந்து நமக்கு அதோடைய அவுட்கம் வந்து நமக்கு ஹாப்பினஸை தருமா இல்லையா அப்படின்லாம் உனக்கு வந்து தெரியாது. ஏதோ சரி போட சொல்கிறாங்க போட்டேன். பை சான்ஸ் அந்த ஈவெண்ட் வந்து உனக்கு சக்ஸஸ்ஃபுல் எண்டிங்கை கொடுக்கும். அந்த ஒரு ஹாப்பினஸை கொடுத்துருது. ஸோ அதுதான் செரெண்டிபிட்டி. ஆனால் லக்குக்கும் செரெண்டிபிட்டிக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது உங்களால் புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்னு எனக்கு தெரில. இப்போ நான் சொன்னல SSC ரயில்வேக்கு வந்து படிச்சிட்ருக்கேன்னு சொல்லி அவன் ரொம்ப வருஷமாக படிச்சுட்டு ஒரு எக்ஸாமில் வந்து ரொம்ப ஈஸியாக கேட்டு பாஸ் ஆகிட்றான் அப்படின்னா அது வந்து ஒரு லக் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இங்கே ஒரு எஃபர்ட்டுமே நம்ம போட்டிருக்க மாட்டோம். TNPSCக்கு படிக்கும்போது அந்த எஃபர்ட்டுமே போடாமல் சரி எழுதி பார்க்கலான்னு சொல்லி எழுதி அந்த ஒரு தற்செயலாக ஒரு நடக்கிற விஷயம் கூட உனக்கு ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு ஹாப்பினஸை தருது அப்படின்னா அதுதான் செரெண்டிபிட்டி. ஸோ புரிஞ்சிருச்சு அப்படின்னா புரிஞ்சிருச்சுன்னு சொல்லுங்கள். புரியலன்னு சொல்லுங்கள். கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் தான். செரெண்டிபிட்டினா லக்கிலேருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகி நம்ம அது கண்டிப்பாக நமக்கு அதுவும் ஹாப்பினஸை தான் தரும்னு தெரியாமல் ஒரு தற்செயலாக ஒரு நடக்கிற செயல் நமக்கு வந்து ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும், பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும், அவுட்கம்மை கொடுக்கும். ஸோ அதுதான் செரெண்டிபிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி நீங்கள் வந்து எதர்ச்சியாக ஒரு செயல் செய்ய போய் அது உங்களுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கா, அது மாதிரி உங்கள் லைஃப்லேயும் செரெண்டிபிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.